தேர்ஸ்டே நைட் அன்றைக்கி காலையில் வச்ச இட்லி அப்படியே தான் இருந்துச்சு. இப்போது வந்து காலையில் ஸ்மூத் ட்ரிங்க் குடிக்கிறதுனால சுத்தமாக டிஃபன் எடுத்துக்கவே முடியல. இதுவே வயிறு ஃபில்லிங்காக தான் இருக்குது. ஸோ இட்லி நிறையா இருந்ததுனால நைட்டு அதே இட்லியை அப்படியே சாப்பிட வேண்டாம் அப்படின்றதுக்காக உதுத்தி போட்டு உப்புமாவாக செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக செஞ்சிட்ருந்தேன். பையனுக்கு இட்லியாக கொடுத்தா சாப்பிட்டுப்பான். அவன் இட்லி உப்புமாலாம் எடுத்துக்க மாட்டான். சரின்னு அவனுக்கு மட்டும் தோசை வச்சு காலையில் வச்ச மல்லி துவையல் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு. காலையில் வச்ச இட்லி அப்படிங்கும்போது நம்ம ஹாட் கேஸில் வைக்கிறப்போ அந்த இட்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக காஞ்ச மாதிரி ஓப்பனில் இருந்து காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் இட்லி உப்புமா பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உதுத்தி போடுறது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இட்லியை விட கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கிறப்போ உதுத்தி போட்டு அதை தாளிக்கிறப்போ இன்னும் நல்லா வரும் உப்புமா. எந்த உப்புமாவும் எனக்கு உப்புமானாலே வந்து பிடிக்கும். அதனால் நானும் அவரும் சாப்பிட்டுக்கிட்டோம். சுகர் வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டோம். வரும்போது நைட்டு 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. மறுநாள் காலையில் அதை செஞ்சுக்கலான்னு வச்சுருக்கேன். பையன் இப்போவே வேணும்னு கேட்டான். கண்டிப்பாக முடியவே முடியாது நைட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே காலையில் பண்ணிக்கலான்னு மேகி அப்படியே வச்சாச்சு. அவருக்கு முட்டை போட்டு மேகி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் போல், அதனால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்த நாள் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக ஏதாவது வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எதுவுமே நான்வெஜ் எடுக்க முடியாததுனால சரி ஓகே வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பட்டாணி வந்து ஊற வச்சேன். நானும் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டு, சரி ஓகே அன்றைக்கி அதையே பண்ணலான்னு யோசிச்சாச்சு. அப்புறம் மறுநாள் ஸ்மூதி பண்ணுறதுக்கு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்படியே தூங்க போயாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.